ஹாய், வெல்கம் டு NSM குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கணும். ஏன்னா இது சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேறு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃப்ரை வந்து லைட்டாக கோல்டன் ஃப்ரை வந்து ஆகிற மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே காரக்குழம்புக்கு அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ அதுக்குள்ளே புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். 2 எலுமிச்சம் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு எவ்வளோ வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு காய் வந்து வேக விடணும். இப்போ திருப்பியும் 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு போட்டோம், இப்போ டேஸ்ட்டுக்கு போடுறோம். அவ்வளோதான், மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டணும் ஒரு 10 மினிட்ஸு. அதுக்குள்ளே தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக. இப்போ பாருங்கள், காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதும் அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த அளவு கொதித்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.